உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. என் வாழ்க்கைக்கு விதை போட்டவர் அண்ணன் எம்ஜிஆர் தான். தினமும் காலையில் உடற்பயிற்சி செய்து குளித்து எனக்காக காத்திருப்பார் எம்ஜிஆர். நான் சென்றதும் இருவரும் அருகருகே அமர்ந்த பின்தான் அவரது அம்மா எங்களுக்கு காலை சிற்றுண்டியை பரிமாறுவார். நான் செல்வதற்கு சிறிது தாமதமாகி அதற்குள் அண்ணனுக்கு பசி எடுத்துவிட்டால், அம்மா எனக்கு பசிக்கிறது என்று சொல்வார். அதற்கு, இரு கணேசன் வரட்டும், சேர்ந்து சாப்பிடலாம் என்பார் சத்யா அம்மா. நாங்கள் இருவருமே தாய் பாசத்தில் அதிக பற்று கொண்டவர்கள், தாய் சொல்லை தட்டாதவர்கள், தாயை தெய்வமாக மதிப்பவர்கள். மதுரை ஸ்ரீ பாலகான சபா என்றிருந்த பொன்னுசாமி பிள்ளையின் கம்பெனி மங்கள பாலகான சபாவாகி கும்பகோணத்திலிருந்து சென்னை வந்தோம். அந்நேரத்தில் கம்பெனி ரொம்ப நொடித்துவிட்டது. கம்பெனியை என் எஸ் கிருஷ்ணன் வாங்கினார். அங்கே மனோகரா மற்றும் கிருஷ்ணலீலா நாடகங்களை நடத்தினோம். அச்சமயத்தில்தான் அண்ணனுக்கும் எனக்கும் ரொம்ப நெருக்கமான உறவு ஏற்பட்டது. அப்போது நாங்கள் வால்டாக்ஸ் முனையில் இருந்த ஒரு பெரிய பில்டிங்கில் தங்கியிருந்தோம். அதிலிருந்து சிறிது தள்ளியிருந்த 3வது வீட்டில்தான் அண்ணன் இருந்தார். அப்போது அவர் பல கம்பெனிகளில் வேலை தேடுகிற நேரம் இருந்தாலும் டிபன் சாப்பிட எனக்காக காத்திருப்பார். நாங்கள் இருவரும் சாப்பிட்டதும் அவர் சென்று விடுவார். நானும் வந்துடுவேன். பகல் சாப்பாடும் இப்படித்தான் நடக்கும். ஆனால் இரவில் நான் நாடகம் முடிந்து வரும் வரை காத்திருப்பார். இரவு 10 மணிக்கு மேல்தான் நாடகம் முடியும். அதற்கு பின் நாங்கள் நடந்து போய் சினிமா பார்ப்போம். சினிமாவில் அண்ணன் நடிக்க ஆரம்பித்து ரசிகர்களுக்கு அறிமுகமாகி இருந்த நேரம் அது. ஆனால் என்னை யாருக்கும் தெரியாது. சினிமா பார்த்துவிட்டு இரவு 1 மணிக்கு திரும்பி வரும்போது மின்ட் தெருவில் இருந்த சேட்டு கடையில் சப்பாத்தி மற்றும் பால் சாப்பிடுவோம். எல்லாம் அண்ணன் செலவுதான். அப்பவே பிறருக்கு உதவி செய்யும் பழக்கம் அவருக்கு அதிகம். அன்றைய நிலையிலேயே நண்பர்களுக்காக நிறைய செலவு செய்வார். இதற்கு பின் நான் தங்கியிருக்கும் வீட்டில் என்னை விட்டுவிட்டு அவர் வீட்டுக்கு போவார். இம்மாதிரி வளர்ந்ததுதான் எங்கள் நட்பு. அன்பை பொழிவதில் அவருக்கு இணை கிடையாது. ஒருமுறை 7வது சுயமரியாதை மாநாட்டை நடத்தும் மும்முரத்தில் இருந்தார் அண்ணாதுரை. மாநாட்டில் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்ற நாடகத்தை அரங்கேற்றுவதற்காக கதை வசனம் எழுதினார் அண்ணாதுரை. அப்போது கோவையில் இருந்தார் எம்ஜிஆர். அச்சமயம் அவர் காங்கிரஸ்காரர். விபூதி பூசியிருப்பார். கதர் தவிர வேறு எதுவும் அணிய மாட்டார். கட்சி மற்றும் கொள்கை வேறுபட்டாலும் ரொம்ப பரந்த உள்ளம் கொண்ட தேசியவாதி அவர். அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நாடகத்தில் சிவாஜி வேடத்தில் அண்ணன் நடிப்பதாக இருந்தது. ஆனால் அவர் நடிக்கவில்லை. அண்ணா என்னை பார்த்து, கணேசா நீ நடிக்கிறாயா எனக் கேட்டதும் நடிக்கிறேன் என்று கூறினேன். அந்நாடகத்தின் மொத்த வசனம் 100 பக்கங்கள். அதை காலையில் என்னிடம் கொடுத்துவிட்டு வீட்டிற்கு போய்விட்டார் அண்ணா. அன்று மாலை நான் தங்கியிருந்த திராவிட நாடு அலுவலகத்திற்கு வந்தவர், என்ன படிச்சியா என்று கேட்டார். உடனே நான் பாடமே செய்துட்டேன் என்றேன். உண்மையாகவா என்றார் ஆச்சரியத்துடன். ஆமாம் என்றேன். சொல்லு பார்க்கலாம் என்றார். அப்போது அண்ணாதுரையின் நண்பர்கள் தங்கவேலு முதலியார் மற்றும் ராஜகோபாலும் உடன் இருந்தனர். நான் அண்ணாதுரை முன் நடித்து காட்டினேன். கோட்டையை உடைக்கிற அக்காட்சியை நடித்து காட்டி முடித்ததும் ஓடி வந்து என்னை கட்டி தழுவினார் அண்ணா. அதன்பின் தான் நாடகத்தில் சிவாஜியாக நடித்தேன். சிவாஜி வேடத்தில் அண்ணன் எம்ஜிஆர் நடிக்காததால் அந்த வேடம் எனக்கு கிடைத்தது மட்டுமல்லாமல் அந்த வேடத்தின் பெயரே எனக்கு நிலைத்துவிட்டது. இதுவே என் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. Let's build our bright future with the scenic wonders of Switzerland.
the RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrise.org. Contact us at 9150060032. நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.